ஸோ ஹலோ வணக்கம் மக்களே. தமிழில் வந்து ரொம்ப முக்கியமான கவிஞர்கள் அல்லது பாடலாசிரியர்கள்னு எடுத்துக்கிட்டால் சில பேர் இருப்பாங்க. கண்ணதாசன், வாலி, வைரமுத்து இப்படி ஒரு லிஸ்ட்டு வர்றதில் கடைசி இடத்துல யார் இருப்பார்னா நாமுத்துக்குமார் இருப்பாங்க. அவருக்கு அப்புறம் வந்து இருக்காங்க தான், பட் வந்து பெருசாக அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகாத காரணம் தமிழ் சினிமாவில் இப்போ வர பாடல் வரிகள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ பாடல் வரிகள் எப்படி வருதுன்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்னு தேவையில்லை. ஸோ நாமுத்துக்குமாரை எடுத்துக்கிட்டால் அவருடைய பாடல்கள் நிறைய பேருக்கு பிடிக்கும். முக்கியமாக இயக்குனர் ராம் இயக்குன நிறைய படங்களில் வந்து பாடல்கள் வருதான். தங்கமீன்கள் மாதிரியான நிறைய படங்களுக்கு வந்து பாடல்கள் தான் எழுதியிருக்காரு. தூரத்து மரங்கள் பாக்குதடி, தேவதை இவளா கேக்குதடி. இதெல்லாம் தாண்டின ஒரு விஷயம் என்னன்னா, புதுப்பேட்டை படத்துல வர ஒரு நாளில் வாழ்க்கை இங்கு அப்படிங்கிற ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு. எந்த சோகமும் ஒரு நாள் தான், அது 4வது நாள் அந்த சோகத்தை நம்ம மறந்துடுவோம். இதுதான் நாங்கள் பலவையா வச்சோம். ஒரு நாளில் வாழ்க்கை இங்கே எங்கும் ஓடி போகாது, மறுநாளும் வந்து விட்டால் துன்பம் தேயும் தொடராது. ஸோ இந்த பாட்டு வந்து மேக்சிமம் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு பாட்டாக இருக்கும். ஏன்னு கேட்டால், ரொம்ப வாழ்க்கையில் மோசமான ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது இந்த பாட்டு வந்து நிறைய பேரை தூக்கி விட்டுருக்கும். அவங்களுடைய தவறான முடிவுகள்லேருந்து அவங்கள காப்பாற்றி விட்டுருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட நாமுத்துக்குமாரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பேசுகிற ஒரு புத்தகம் தான் இந்த வேடிக்கை பார்ப்போங்கிற புத்தகம். நாமுத்துக்குமார் எழுதின ஒரு புத்தகம். இது ஃபஸ்ட்டு புத்தகமாக எழுதப்படலை. ஆனந்த விகடனில் இது வந்து வாரம் வந்து ஒரு தொடராக வந்து அதுக்கப்புறம் அது ஒரு தொகுப்பாக வந்து புத்தகமாக வெளிவந்திருக்கு. இதில் வந்து A to Z குழந்தையாக பிறந்ததுலேருந்து நடந்த எல்லா அனுபவங்களும் அப்படிங்கிற மாதிரி நாமுத்துக்குமார் எழுதலை. அவரோட வாழ்க்கையில் நடந்த சுவையான அனுபவங்களை மட்டும் அவர் எழுதியிருக்கார். இந்த புக்கு ஒரு முக்கியமான புக்கு. ஏன்னு சொன்னால், ஒரு கவிஞனுடைய பார்வையிலிருந்து அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத இந்த புத்தகத்தோட வழியாக பார்க்க முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நாமுத்துக்குமாரோடைய பாடல் வரிகள் ரொம்ப வேல்யூவாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் இந்த உலகத்தை பார்க்குற விதம் மற்றவங்களோட பார்வையிலேருந்து மாறுபட்டிருக்கும். மாதிரி வெயிலோடு விளையாடிய அந்த சாங்கில் வந்து வெயிலை பற்றி ஃபஸ்ட்டு தமிழ் சினிமாவில் வந்த ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மழை பற்றி எவ்வளோ பாட்டு இருக்கும். ஆனால் வெயிலை ரசனையாக சொல்ல முடியுமா? ஏன்னா வெயிலுங்கிறதே ஒரு எரிச்சல், கோடை காலங்கிறதே பல பேர் விரும்பாத ஒரு விஷயமா இருக்கும் பொழுது அந்த வெயிலை ஒருத்தனால ரசனையாக எழுத முடியுமா அப்படின்னு இருக்கும் பொழுது அதையுமே பல பேர் ரசிக்கும் விதமாக இப்போயும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பாட்டாக அதை எழுதினவர் வந்து நாம் ரசிக்கிறாருன்னா ஒரு வாழ்க்கையை எப்படி ரசிச்சிருப்பார் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தோட வழியாக பார்க்க முடியும். இதில் நான் சொல்ல போகிற சில விஷயங்கள் நான் அந்த புக்கில் ரொம்ப அனுபவித்து பார்த்த விஷயங்கள் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அப்படி நான் ரசித்த சில விஷயங்களில் புத்தக வாசிப்பு ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. புக்கு ஏன் படிக்கணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் என்ன பர்பஸ் இருக்குன்னு. ஆனால் உலகத்தில் எல்லா விஷயமும் பர்பஸ்க்காகவே நடக்கிறது கிடையாது. சில விஷயங்கள் பிடிச்சதுனால பண்ணுறதாகவும் இருக்கலாம். புத்தக வாசிப்புங்கிறது உலகத்தை வேறு மாதிரியான பார்க்கறதுக்கு உதவுற ஒரு விஷயம். சிலருக்கு அரசியல் ரீதியாக உலகத்தை பார்க்கறதுக்கு அது உதவும். சிலருக்கு ஒரு ஆர்ட்டாக பார்க்க உதவும். சிலருக்கு இந்த நாமுத்துக்குமார் மாதிரி ஒரு கவிநயமான உலகமாக பார்க்க உதவும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நாமுத்துக்குமாரோட அப்பாவை எடுத்துக்கிட்டோம்னா, அவர் வந்து ஒரு பள்ளி ஆசிரியர். அவர் பள்ளி ஆசிரியராக இருக்கிறதுனாலே அவர் நிறைய புத்தகம் படிக்கிறவராக இருக்கார். எல்லா பள்ளி ஆசிரியரும் அப்படி கிடையாது, பட் சிலர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒருத்தர் தான் நாமுத்துக்குமாரோட அப்பா. இவர் எப்படின்னா, அவர் வாங்கின சம்பளம் தாண்டி கடன் வாங்கி புத்தகம் வாங்கக்கூடிய ஆள். கிட்டத்தட்ட அவர் வீட்டில் மட்டும் 1 லட்சத்துக்கும் அதிகமான புத்தகங்கள் இருந்துச்சுன்னு சொல்லி நாமுத்துக்குமார் சொல்கிறார். அதாவது வீட்டில் இவங்க படுத்து தூங்குற இடங்கள் போக பாக்கி இடம்லாம் புத்தகங்கள் தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததுனாலேயே நாமுத்துக்குமார் சின்ன வயசுலேருந்தே புத்தகம் படிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு கட்டத்தில் அவருக்கு புத்தகம் படிக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான ஹேபிட்டாக மாறுது. ஒரு நாளைக்கு 2 மணிலேருந்து 3 மணி நேரம் புத்தகம் படிக்கிறவராக அவர் மாறுறாரு. அது எந்த அளவுக்கு மாறுதுன்னா, அவர் இறக்குற வரைக்குமே அவருக்கு அந்த புத்தக வாசிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த புத்தக வாசிப்பு தான் நாமுத்துக்குமாரை இவ்வளோ பெரிய ஆளாக்கணுச்சு அப்படிங்கிறது தான் முதல் விஷயம். ஸோ எல்லா அப்பாவும் இப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு புத்தகம் வாசிக்க தெரியாட்டியும் கூட உங்கள் குழந்தைகளை புத்தகம் வாசிக்க வைங்க. அப்போ அவங்களுக்கும் ஒரு உலகம் இதன் மூலமாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து ரொம்ப எமோஷனலான ஒரு ஸ்டோரி. நாமுத்துக்குமார் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் வந்து ஒரு மாட்டு வண்டி ஓட்டுநரை பற்றின ஒரு கதை. மாட்டு வண்டி ஓட்டுபவர் அப்படின்னு வந்து சொல்லலாம். என்னன்னா, நாமுத்துக்குமார் வந்து ஸ்கூல் படிக்கும் பொழுது அவர் ஸ்கூலில் வந்து பிக்கப் பண்ணி கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு மாட்டு வண்டி இருக்கும். அப்போ வந்து வேன்லாம் கிடையாது. ஸோ அந்த மாட்டு வண்டியில் வந்து ஒரு இளைஞர் ஒருத்தர் தான் வந்து ஓட்டுவார். அவர் என்ன பண்ணுவார்னா, கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தனியாக மாணவர்கள்லாம் இருக்கிற ஒரு இடம் வரும் பொழுது அங்கே பசங்க வச்சுருக்கிற சாப்பாடெல்லாம் வாங்கி அதில் பாதியை வந்து இவர் சாப்பிட்ருவார். இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. யாருமே வந்து இதை ஸ்கூலில் சொல்லலை. இவரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால யாருமே சொல்லலை. இது இப்படியே இருக்குது. நாமுத்துக்குமாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவருக்கு அசைவம்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவருடைய பாட்டி வீட்டில் வந்து அசைவம் சமைக்க மாட்டாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் ரேராக தான் சமைப்பாங்க. ஸோ இப்படி இருக்கப்போ ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி தான் அசைவமே அவங்க வீட்டில் சமைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் வந்து மீன் சமைக்கிறாங்க.
அப்படி மீன் சமைக்கும் பொழுது வந்து இவருக்கு வந்து 4 வறுத்த மீனை வந்து வைக்கிறாங்க, வச்சு சாப்பாடும் வைக்கிறாங்க. அப்போ கூட அவர் என்ன நினைக்கிறான்னா, மொத்தத்தையும் அந்த மாட்டு வண்டிக்காரருக்கு கொடுக்காம நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கல. அதில் 2 அந்த அண்ணன் எடுத்துக்கிட்டு 2 நமக்கு கொடுப்பார் இல்லையா, அது கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வராரு. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து அந்த மாட்டு வண்டிக்காரரு எல்லா சாப்பாடையுமே சாப்பிட்டுறாரு. இதனால் கோபமாகிற நாமுத்துக்குமார் என்ன பண்ணுறாருன்னா, ஹெச்எம்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த வந்து சொல்லிடுறாரு. சொன்னதுக்கப்புறம் வந்து ஹெச்எம் அந்த ஆளை வந்து வேலையை விட்டே தூக்கிறாரு. அதுக்கப்புறம் நாமுத்துக்குமார் வந்து அந்த ஆளை பார்க்கவே இல்லை. இதெல்லாம் நடந்து ரொம்ப வருஷம் கழிச்சு காலேஜெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாமுத்துக்குமார் வந்து ஒரு நாள் தேட்டருக்கு போகிறப்ப அந்த தேட்டரில் இந்த மாட்டு வண்டிக்காரரை பார்க்குறாரு. அப்போ இவருக்கு ரொம்ப கில்ட் ஆகிடுது, நம்மளால தானே இவர் வேலை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சொல்கிறார், அண்ணன் தெரிஞ்சு நான் பண்ணல, ஆனால் அன்றைக்கி எனக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு, அதனால நான் தான் போய் ஹெச்எம்கிட்ட சொன்னேன் அப்படின்னு. ஸோ அப்போ தான் அந்த மாட்டு வண்டிக்காரரோட வியூ வந்து தெரியுது. அந்த மாட்டு வண்டிக்காரர் அப்போ சொல்கிறாரு, என்னோட குடும்பத்தில் வந்து ரொம்ப கஷ்டம், நான் வந்து சாப்பிடவே மாட்டேன்ப்பா, 3 வேளையுமே நான் சாப்பிட மாட்டேன், நான் அதுக்கு நடுவில் ஒரு வேளை சாப்பிட்றேன்னா அது உங்ககிட்டேருந்து வாங்கி சாப்பிட்ற அந்த சாப்பாடு தான், ஆனால் அது பாவம் தான், ஏன்னா சின்ன பசங்கக்கிட்ட வந்து சாப்பாடை பிடுங்கி சாப்பிட்றதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது, அது வந்து எனக்கு ஒரு கில்ட்டாக இருந்துக்கிட்டே தான் இருக்கேன் வாழ்க்கையில் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு, அதனால இப்பயும் நான் சின்ன பசங்களை பார்த்தோன்னா உங்களுக்கு ஐஸோ ஏதோ வாங்கி கொடுத்து அந்த பாவத்தை சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அவரோட வியூவிலேருந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. சொன்னது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நாமுத்துக்குமாருக்கு தியேட்டர்லேயே ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு எனக்காக அதை வாங்கிக்க தம்பின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்னு ஒரு ஸ்டோரி வரும். ஸோ அதை எப்படி சொல்கிறது அப்படின்னா, 2 பேருமே குற்ற உணர்ச்சிக்கு ஆளாயிருக்காங்க, ஆனால் 2 பேருமே ஒரு பெரிய குற்றம் செய்யவே இல்லை அப்படிங்கிற அந்த இடம் வந்து ஒரு மாதிரி ஆக்கிடுச்சு அந்த ஸ்டோரியில். அந்த மாதிரி நாமுத்துக்குமார் வந்து திரைத்துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் ட்ரை பண்ண நிறைய தொழில்கள் இருக்கும், அதை பற்றின விவரணைகள் இந்த புக்கில் வந்து போகும். ஊதுபத்தி பிஸ்னஸ்ஸு, கோல்டு ஃபிஷ் வளர்க்குறது, பொட்டி கடை வைக்கிறது, இந்த மாதிரி நிறையா பண்ணிக்கிட்டே இருப்பார். இது எல்லாத்துலேயுமே வியப்பாக எனக்கு பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னா, எல்லாத்துலேயுமே நான் வியந்து பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய அப்பாவோட சப்போர்ட்டு. தொடர்ந்து நாமுத்துக்குமார் எந்த ஒரு தொழில் செய்கிறதா இருந்தாலும், எது செய்ய போகிறதாக இருந்தாலும் கூட அவங்க அப்பா வந்து உடனே அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது. ஒரு ஊதுபத்தி பிஸ்னஸ் பண்ணுறியா, சரினா அதுக்கு காசு தரேன், பொட்டி கடை வைக்கிறியா, அதுக்கு நான் காசு தரேன், அதுக்கு லாஸ் ஆகி நிற்கிறப்ப அடுத்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. அடுத்து நாமுத்துக்குமார் ஒன்று பண்ண ஐடியா பண்ணுறப்ப அதுக்கும் அவர் சப்போர்ட் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, என்ன ஒரு மனிதன் நடா அப்படிங்கிற மாதிரி. சொல்லப்போனால் நாமுத்துக்குமாரை தாண்டி அவங்களோட அப்பா ஒரு ஹீரோவாக தெரிகிற நிறைய கட்டங்கள் வந்து இந்த கதைகளில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நாமுத்துக்குமார் வந்து ஃபோட்டோகிராஃபர் ஆவார், அதுலேயும் நிறைய காமெடிகள் நடக்கும். ஸோ நாமுத்துக்குமாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்க்கையும் சரி, அவரை சுற்றி இருந்தவர்களோட வாழ்க்கையும் அவர் பார்த்த விதம்ங்கிறது வேறு. எவ்வளவோ பேர் தங்கள் வாழ்க்கையை வந்து நாமுத்துக்குமார் அளவுக்கு ரசித்து வாழ்கிறோமாங்கிறது தெரியாத ஒரு விஷயம்தான். ஆனால் அப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயமா இந்த புக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த புக்கு வந்து படிக்க வேண்டிய ஒரு புக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கி படிங்க.